வாங்க இன்றைக்கி சேமியா கிச்சடின்னு சொல்லலாம், உப்புமான்னு சொல்லலாம். சரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் செஞ்ச முறையை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடாயை வைங்க, எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே பெருங்காயம் போடுங்க. போட்டுட்டு முந்திரி நல்லா நமக்கு தேவையான அளவு முந்திரி போட்டு வேர்க்கடலை நல்லா போட்டு நல்லா பொரிஞ்சோடனே வதக்கிக்கிட்டு வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கி கருவேப்பிலையும் நல்லா போட்டு பொரிஞ்சோடனே பச்சை மிளகாய் நல்லா தேவையான பச்சை மிளகாய் கீரி போட்டு இஞ்சி அதெல்லாம் துருவி போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டு குடமிளகாய், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி இதெல்லாம் நல்லா பொடிசாக நறுக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மஞ்சத்தூள் போடுங்க. அப்புறம் மஞ்சத்தூள்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு தேவையான இப்போ வந்துட்டு ஒரு கப்பு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது அது. அதனால் நான் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி கொதி வந்தோடனே அந்த சேமியாவையும் போட்டு நல்லா கிளறி ஒட்டாமல் வரும்போது மேலே கொஞ்சம் நெய் போட்டு கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிட்டேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொலத்து போயிடும். கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். அது நைட்டு டிஃபனாக எடுத்துக்கலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள்.